சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். சார், நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்தார். பிரதமரை சந்தித்ததோடு நிதியமைச்சரும் அவர் சந்திச்சிருக்கிறார். அமித்ஷாவை சந்திக்கல, அமித்ஷாவுக்கு வேற ஒரு வேலை இருந்ததாகவும் அவர் அப்புறமா சந்திக்க போறதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனா விஜய் டெல்லிக்கு போகும்போதே காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், அதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே, இவங்க 3 பேரையும் சந்திக்க போறாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா அந்த சந்திப்புகள் நடக்கல. அவரு சென்னை திரும்பிட்டாரு. இந்த சூழல்ல அதிமுகவுல சில குழப்பங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப எஸ்பி வேலுமணி தரப்பு திரு எடப்பாடி பழனிசாமி தரப்போட சமாதானம் ஆயிட்டாங்க, நாங்க ஒன்றிணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் சி.வி. சண்முகம் இன்னும் தன்னுடைய பதில சொல்லல. விஜயபாஸ்கர் அவர்களும் நான் தொண்டர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேருடைய முடிவும் இன்னும் தெரியல. இந்த அரசியல் சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க? தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு செல்வது வழக்கமான ஒரு நடைமுறை. தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பிரதமரை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கைகளை முன்வைப்பது, நிதியமைச்சரை சந்தித்து நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை விடுவிக்க கடிதம் கொடுப்பது, இதெல்லாம் வழக்கமான நடைமுறை தான். அதை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். எனவே பாராட்டுக்கள். ஆனா காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கவில்லை என்பது சந்திக்க வேண்டும். ஏன்னா காங்கிரஸ் தான் தலைவர் ராகுல் காந்தி தான் இவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கே அடிப்படை ஆதாரமாக விளங்கியவர். எனவே காங்கிரசுடைய ஆதரவை தெரிவித்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் உள்ளே கொண்டு வருவதற்கு தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்பட்டு கம்யூனிஸ்ட், ஐஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை கொண்டு வருவதற்கான முழு முயற்சியை முன்னெடுத்தவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். எனவே அவரை சந்திக்காமல் திரும்பியது ஏதோ அரசியலில் ஒருவேளை பிரதமருக்கு அது பிடிக்காமல் போயிருக்கலாம். அதன் விளைவாக பிரதமர் ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதன் விளைவாக இவர்கள் அவர்களை சந்திக்காமல் திரும்பி இருக்கலாம். அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லலாம். இது தெரியல அது எந்த அளவுக்கு. ஏன்னா ராகுல் காந்தி நேரடியா பதவியேற்பு விழாவுக்கே வந்திருக்கிறார். எனவே அவரை அங்க போய் தான் சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சோனியா காந்திக்கு ஏற்கனவே உடம்புக்கு சரியில்லை. எனவே அவரையும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்காது. மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாவில் ஏற்பட்ட காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக கூட இது தவிர்த்திருக்கலாம். எனவே இது ஒருவேளை இது தானாக நடந்த தவிர்ப்பாக இருக்கலாம், இல்லை என்றால் அரசியல் ரீதியான தவிர்ப்பாக இருக்கலாம். இது சூழல், அந்த அரசியல் சூழல் தான் இதை விலக்கி இருக்கும். எனவே இதை நம்ம இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வருத்தம் என்னவென்று சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 10-12 ஆண்டுகளாக எந்த பிரஸையும் சந்திப்பதில்லை. அவரை போலவே திரு விஜய் அவர்களும் பிரஸை சந்திக்க பயப்படுகிறார் என்பதுதான் இங்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஸோ டெல்லி பிரஸை சந்திப்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. டெல்லி பிரஸை சந்தித்து என்ன பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் ஒரு முதல்வர் பேசுவார் என்று எதிர்பார்த்த டெல்லி நிருபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை, ஏன்னா அவர் தமிழ்நாட்டிலையும் பிரஸை பார்க்கறது இல்லை, டெல்லியிலையும் பிரஸை பார்க்கறது இல்லை. பிரஸை சந்திக்காத ஒரு முதல்வரிடமிருந்து என்ன பதிலை பெற முடியும்? எனவே இதற்கு பதிலாக ஒரு ஆக்டிங் டெப்டி சிஎம் இல்லைன்னா ஒரு ஆக்டிங் சிஎம் போட்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஎம் ஒருத்தர் போட்டால் தான் அவர் பதில் சொல்வதற்கு வசதியாக இருக்கும். ஏற்கனவே அங்கே ரொம்ப எக்ஸிக்யூட்டிவ் சிஎம்ஸ் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒருத்தரை டிசிக்னேட் பண்ணி இவர் ஆக்டிங் சிஎம், அவர் எக்ஸிக்யூட்டிவ் சிஎம்மாக நியமித்தால் மக்களுக்கு விளக்கங்கள் கிடைக்கும். இவரால் பதில் பேச முடியாது, இவரால் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது என்ற நிலை இருக்கிறது. இவர் பிரஸை ஹேண்டில் பண்ற அளவிற்கு இவருக்கு அந்த அரசியல் பக்குவம் இல்லை என்பது நன்றாக புரிகிறது. எனவே பிரஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவிற்கு
யாரால் முடியுமோ அவர்களை வந்து எக்ஸிகியூட்டிவ் சிஎமாக போட்டுவிட்டால் நிருபர்களுக்கும் மக்களுக்கும் அவர்கள் கேள்விகளை கேட்டு இதற்கான பதிலை வாங்கிவிடலாம். இல்லை என்று சொன்னால் வெறும் அறிக்கை தான் வரும், ட்விட்டர் தான் வரும். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அப்ப இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு இந்தியா தான் சென்றிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகமும் பிரஸை சந்திக்காத ஒரு முதல்வரை பெற்றிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதுவரைக்கும் வந்த தகவலின்படி மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்கான ஒரு கோரிக்கையும், இந்த தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருப்பதாக அறிகிறேன். முதலில் வந்து தமிழக முதல்வர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசினுடைய அறிக்கை என்ன சொல்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜனகணமன எப்பொழுதெல்லாம் பாடப்படுகிறதோ அப்பொழுது வந்தே மாதரம் பாடப்பட்டால் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும், ஜனகணமன அடுத்த நிகழ்வில் இருக்க வேண்டும். இதுதான் வந்து அறிக்கை. இதை வந்து மேண்டேட்ரியா பண்ணுவது, கவர்னர் ஆபீஸ்ல வந்து இது மேண்டேட்ரியா பண்ணுவது அவர்களது விஷயம். என்றைக்கு தெர் இஸ் புரோட்டோகால், ஒரு புரோட்டோகால் இருக்கு. உங்களுக்கு பிரசிடென்ட் அரைவல், கவர்னர் அரைவல், கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து அரைவல் அண்ட் டிபார்ச்சர்ல ஜனகணமன பாட வேண்டும், நேஷனல் ஆந்தம் பாட வேண்டும். அரைவல் அண்ட் டிபார்ச்சர்ல தான் பாடணும். அதுக்காக ஃபங்க்ஷன் தொடங்கும் போதும் நேஷனல் ஆந்தம் பாடணும், அதுக்கு முன்னால வந்து வந்தே மாதரம் பாடணும் அப்படின்லாம் எந்த புரோட்டோகாலும் கிடையாது. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிப்பட்ட அறிக்கையை கொடுக்கவில்லை. எனவே இதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படை உண்மை என்ன, அடிப்படை சட்ட நிலை என்ன என்பதை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சராக தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து, பிரதமரை சந்தித்து இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வைப்பது மாநில சுயாட்சியை பற்றியும் மாநில அரசுக்கு உள்ள அதிகாரத்தை பற்றியும் மத்திய அரசினுடைய அதிகாரத்தை பற்றியும் அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்பதை வெளிப்படையாக காண்பிக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, இப்ப கவர்னர் வந்து ஒரு விழாவுக்கு வருகிறார் என்றால் அவர் வந்து அரைவல் அதாவது வந்து அந்த இடத்தில் இறங்கும் பொழுது அவருக்கு போலீஸ் மரியாதை கொடுத்து ஜனகணமன பாடப்பட்டு வரவேற்கப்படுவார். அது எனஃப், தட் இஸ் எனஃப். அவர் கிளம்பும் போதும் ஜனகணமன பாடி அவர் கிளம்ப வேண்டும், அவ்வளவுதான். அதுக்காக ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல போய் வந்தே மாதரம் பாடணும் அவசியம் கிடையாது. அரைவல் அண்ட் டிபார்ச்சர்ல தான் வந்தே மாதரம் இது நேஷனல் ஆந்தம் பாடணும். அப்ப நேஷனல் ஆந்தம் பாடும் பொழுது வந்தே மாதரம் பாடினால் வந்தே மாதரம் நேஷனல் ஆந்தத்துக்கு முன்றாக பாட வேண்டும் என்பதுதான் விதி. இப்ப இந்த விதியை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது தமிழகம் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் வந்து உண்மையிலேயே இதுதான், வேற என்ன பண்ண முடியும், தலையெழுத்துன்னு போக வேண்டியதான். அதாவது ஒரு மாநில அரசனுடைய புரோட்டோகால் மரபு முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும், இறுதியில் ஜனகணமன பாட வேண்டும். அப்படி பாடும் பொழுது முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு எந்த தடையும் கிடையாது. அது கவர்னர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, யார் ஃபங்க்ஷன் இருந்தது. கவர்னர் இப்போ வந்து பதவியேற்புக்கு வருகிறார், வந்து இறங்கின உடனே அவருக்கு வந்து போலீஸ் மரியாதை கொடுத்து ஜனகணமன நேஷனல் ஆந்தம் பாடினால் போதும். இது புரோட்டோகால் படி சாட்டிஸ்ஃபைடு. பிரசிடென்ட் வர்றாரு, வந்து இறங்கின உடனே அவங்களுக்கு வந்து சல்யூட் பண்ணி போலீஸ் சல்யூட் பண்ணி நேஷனல் ஆந்தம் பாடினா போதும், தட் இஸ் எனஃப். ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க வந்து வந்தே மாதரம் பாடணும், அப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடணும், கடைசியா தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு எந்த சட்டமும் சொல்லல, எந்த புரோட்டோகாலும் இல்லை, எதுவும் கிடையாது. எனவே தமிழ்நாடு தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய புரோட்டோகாலை, தமிழ் தாய் வாழ்த்தை தொடர்ந்து பாடுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இறுதியில் பாடக்கூடிய நேஷனல் ஆந்தம் பாடும் பொழுது அவர்கள் தேவைப்பட்டால் வந்தே மாதரத்தையும் பாடி நேஷனல் ஆந்தத்தை பாடி முடிக்கலாம். இதுதான் வந்து புரோட்டோகாலை ஒழிய மாற்றுவதற்கு பிரதமரிடம் கையேந்தி நிற்பதெல்லாம் சட்ட நுணுக்கங்களை முதல்வருக்கு தெரியாது. ஓகே, முதல்வருக்கு எதுவும் தெரியாது, அமைச்சர்களுக்கு தெரியாது, அமைச்சர்களுக்கும் எதுவும் தெரியாது. சரி, அதிகாரிகளுக்கு கூடவா அது தெரியாது? கவர்னர் ஆபீஸ்ல கூட தெரியாது, பிரசிடென்ட் ஆபீஸ்ல கூட தெரியாது. ஒரு சட்ட வல்லுநர்களை கேட்டால் சொல்லிவிட்டு போகிறார்கள். அட்வொகேட் ஜெனரல் எதுக்கு இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அப்ப இதை கூட கேட்டு இதை செயல்படுத்தக்கூட முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையை தான் இன்றைக்கு தூக்கி நிறுத்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியும், விசிகா, கம்யூனிஸ்ட் மற்றும்
ஐஎம்எல் போன்ற கட்சிகளும் இன்றைக்கு இந்த ஆட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். இவர்களுக்கும் இது தெரியாமல் போய்விட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே இதை வந்து ஒரு கோரிக்கையாக கொண்டு பிரதமரிடம் கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் இவருக்கு மாநில சுயாட்சி என்பதும் தெரியவில்லை, அதனுடைய புரோட்டோகால் இது என்பதும் தெரியவில்லை என்பதுதான் வந்து இது வெளிப்படையாக தெரிகிறது. எனவே மேகதாது அணை கட்டுவதற்கு ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்ல நதிநீரினுடைய இருக்கக்கூடிய இறுதியாக பலன் பெறக்கூடிய மாநிலங்கள் அனுமதி இல்லாமல் மேகதாது அணை இடையிலே அணை கட்டுவது கூடாது என்பது நதிநீருக்கான ஒரு சட்டத்திலே இருக்கிறது. எனவே இதை தடுப்பதற்கோ இதை வந்து இது தமிழ்நாடு அரசனுடைய உத்தரவு பெர்மிஷன் இல்லாம இதை செய்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. எனவே சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கான சரியான வாதாடக்கூடிய வழக்கை தொடுத்து வாதாடி வெற்றி பெறத்தான் வேண்டுமே ஒழிய இவர்களிடம் நீதி கிடைக்கும் என்று சென்றால் கண்டிப்பாக நீதி கிடைக்காது. இல்ல, அதுல பிரதமர்கிட்ட சொல்லும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க இலங்கையில, அவங்கள மீட்கணும்னா அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. வான்வழி அமைப்பு மையம், அதாவது அந்த CABS, அதை வந்து தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் அவர் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அது ஓகே, அது வந்து வான்வழி அமைப்பு மையம் கேப்ஸ் அமைப்பதற்கும் மீனவர்களை மீட்பதற்கும் இது வந்து ரெகுலர் சமாச்சாரம். ரெகுலரா இலங்கை மீனவர்கள் பிடிப்பதும் அவர்களை விடுவிக்க கோரிக்கை வைப்பதும் இது வந்து ரெகுலர் சமாச்சாரம். இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை செய்ததை நம்ம வரவேற்கிறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே கேரளா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட போது அவர் அங்க கலந்துக்கல. இப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவர் சந்திக்கல. இப்ப இதுக்கு இரண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்கா? அதாவதுங்க, இந்த ஆட்சி உருவாக்கப்பட்டதே அமித்ஷாவினுடைய தயவினால், EVM-னுடைய தயவினால் தான் இந்த ஆட்சி 108 இடங்களை பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் வந்து மக்கள் வந்து 20% இவருக்கு வாக்கு வங்கி ஓட்டு போட்டிருப்பது உறுதி. ஆனால் 35% வாங்கி 108 தொகுதிகளிலே வென்றிருப்பது அமித்ஷாவினுடைய தயவில்லாமல், EVM-உடைய தயவில்லாமல் இது சாத்தியமே இல்லை என்பது எனது வாதம். இதுல நான் தெளிவா இருக்கேன். அப்படி இருந்தால் நான் சொல்வது பொய் என்று இவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால், நான் அந்த 108 தொகுதிகளிலையும் விவிபேட் ஸ்லிப்பை 100% எல்லா பூத்துலையும் 250 பூத்து, 300 பூத்து, 200 பூத்து இருந்துச்சுன்னா எல்லா பூத்துலையும் விவிபேட் ஸ்லிப்பை எண்ணுங்க, EVM-ஐ எண்ணுங்க, ரெண்டும் டேலி ஆச்சுன்னு காமிச்சிட்டுங்க. நீங்க வந்து உண்மையிலேயே மக்களது செல்வாக்கை பெற்றுத்தான் வென்றார் என்று ஏற்றுக்கொள்வோம். அதை செய்ய முடியாவிட்டால் எதிர்கட்சியை சேர்ந்த திமுக, அதிமுகவை சேர்ந்த குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற 10,000 வாக்குகளுக்கு கீழாக தோற்ற MLA கேண்டிடேட்கள் 100% என்ன வேண்டும். அதாவது சும்மா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பிரசாந்த் பூஷன், சுப்பிரமணிய சாமி, சந்திரபாபு நாயுடு இந்த 3 பேரை வச்சு ஒரு பொதுநல வழக்கை 3 பொதுநல வழக்கை போட்டு இந்த விவிபேட்டை ஓப்பன் பண்ண விடாம, விவிபேட் இஷ்யூவே ஓப்பன் பண்ண விடாம 5 விவிபேட்டை மட்டும் என்ன போதும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சதிய ஆலோசனையை ECI எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் மூலமாகவும் இந்த PIL மூலமாகவும் நிறைவேற்றி தன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறது. இதை உடைத்தெறிய வேண்டும் தமிழக மக்கள். இன்னைக்கு எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இன்றைக்கு வந்தது போல இந்த விவிபேட்டுக்காக, அதாவது வாக்குரிமை முழக்கம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க எழுப்பப்பட வேண்டும். அதன் மூலமாக சுப்ரீம் கோர்ட் மக்கள் வந்து போராட வேண்டும், எதிர்கட்சிகள் வந்து போராட வேண்டும். போராடினால்தான் சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு பிரிண்ட் பண்ணப்பட்ட விவிபேட் ஸ்லிப்பை எண்ணுவதற்கு இவர்களுக்கு என்ன பிரச்சனை, 100% எண்ணுவதற்கு இவர்களுக்கு என்ன பிரச்சனை. எனவே வந்து ECI சொல்லக்கூடிய சொத்தை வாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு உத்தரவை போட்டுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து EC எலெக்ஷன் கமிஷன் என்ற ஒரு கொத்தடிமை எலெக்ஷன் கமிஷனை இன்றைக்கு வந்து பாதுகாத்து கொண்டு வருகிறது சுப்ரீம் கோர்ட். எனவே அதை வந்து மக்களது சக்தியின் மூலமாக ஜனநாயக முறைப்படி போராடி இதை செய்தால் மட்டுமே இந்த வெற்றி உறுதிப்படுத்தப்படும். எனவே அமித்ஷாவுடைய தயவில் வெற்றி பெற்ற இந்த தாவேகா என்ற ஆட்சிக்கு முந்திரி கோட்டை மாதிரி முந்திக் கொண்டு ராகுல் காந்தி சென்று விட்டார், திமுகவின் முதுகில் துரோகம் செய்துவிட்டு.
இதை வந்து திமுக தலைவர் முன்னாடியே உணர்ந்து அவர்களுக்கு 28 தொகுதி கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை கலட்டி விட்டிருந்தால், தாவேகாவுடன் சேர விட்டிருந்தால், இன்றைக்கு தாவேகா வெற்றி பெற்றிருக்காது. தாவேகாவை வெற்றி பெற அமித்ஷா விட்டிருக்க மாட்டார். காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் தாவேகா இன்றைக்கு அந்த வெற்றியை இழந்திருக்கும். அந்த வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிஜேபிக்குமான வெற்றியாக மாற்றப்பட்டிருக்கும். எனவே இந்த இதை வந்து நம்ம பின்னாலதான் லேட்டா, இப்போதைக்கு நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஏதோ இது மாதிரி தெரியும். ஆனா இதுதான் உண்மை, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை. எனவே இனிமேல் காங்கிரஸ் இருக்கும் வரை, அதாவது தாவேகாவுடன் கூட்டணியில் இருக்கும் வரை கண்டிப்பாக நீ எந்த தேர்தலிலும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இடைத்தேர்தல் வேண்டுமானால் ஜெயிக்கலாமே ஒழிய வரக்கூடிய மக்களவை தேர்தல் முதற்கொண்டு எந்த தேர்தலிலும் ஜெயிக்க விட மாட்டார் அமித்ஷா. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுவதற்கு தவிர்ப்பதற்காகத்தான் இந்த குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் திரு விஜய் தலைமையிலான அரசு. குதிரை பேரத்தை டிடிவி தினகரன் தலைமையில் தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாக பிரித்து இன்றைக்கு அவர்கள் அதிலிருந்து 4 எம்எல்ஏக்களை இன்றைக்கு அவர்கள் எடுத்து விட்டார்கள். இன்னும் 2 பேர் தொத்தி கொண்டிருக்கிறார்கள், சி வி சண்முகமும் விஜயபாஸ்கரும். விஜயபாஸ்கர் இந்த இணைப்பிற்கு, இந்த அதிமுகவினுடைய இணைப்பிற்கு தீவிரமாக உழைத்தவர். அவர் தனது கருத்துக்களை மேபி அவருக்கு வந்து திரும்பவும் அதே பதவி கொடுக்கப்படாமல் இருப்பதன் காரணமாகவோ, மீண்டும் இணைந்தவர்களுக்கு அதே பதவி தர முடியாது, உடனடியாக தர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்ததன் காரணமாக அவர்களுக்குள் உள்கட்சியிலே அவர்களுக்குள் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளின் விளைவாக இந்த பவரே இல்லாமல் நாம் எதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர வேண்டும், அதற்கு ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து விட்டால் வரக்கூடிய தேர்தலிலே நாம் வெற்றி பெற்று தாவேகாவுடைய அமைச்சராகி விடலாம் என்ற எண்ணம் கூட வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சி விஜயபாஸ்கர் தன்னை ஆளாக்க கூடாது என்பது எனது வேண்டுகோள். அது மட்டுமல்லாமல் சி வி சண்முகமும் தனது நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புதுப்பிக்கக்கூடிய வழிகளை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் எம்ஜிஆர் உயில்படி, எம்ஜிஆர் பைலாப்படி பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவதற்கான வழிமுறைகளை சி வி சண்முகமும் வேலுமணியும் சி விஜயபாஸ்கரும் எடப்பாடி பழனிசாமி அவருடன் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரை உருவாக்கிவிட்டால் அதிமுக மீண்டும் புத்துயிர் பெறும். இது வந்து நம்ம சொல்றோம், இது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை. ஆனா இதை செய்யக்கூடிய மனம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் அதிமுக மீண்டும் புத்துயிர் வரும். இல்லை என்று சொன்னால் எத்தனை பேர் தாவேகாவில் சென்று சேர்கிறார்களோ, நீங்க தாவேகாவினுடைய ஆதவர்ஜினா சொல்றது மாதிரி அதிமுக தான் தாவேகாக மாறிவிட்டது என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எம்ஜிஆர் கட்சியையும் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய கட்சியையும் நாங்கள் கன்சியூம் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து கபடிகரம் செய்து விட்டோம், தொண்டர்கள் எங்கள் பக்கம் வந்து விட்டார்கள் என்று அவர்கள் எப்படி விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் ஐஎம்எல்லையும் கபடிகரம் செய்தார்களோ திமுக கூட்டணியிலிருந்து, அதே போல ஒட்டுமொத்த அதிமுகவையும் கபடிகரம் செய்து திமுகவுக்கு எதிராக ஒரே ஒரு அணிதான், அந்த அணி தாவேகா தான். அந்த தாவேகா பிஜேபி நேரடியாக வந்தால் தமிழகத்தில் ஜெயிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே பிஜேபியினுடைய மறு வடிவமாக தாவேகா தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே திமுகவை எதிர்க்கும். இதுதான் இன்றைய நிலை, இதுதான் இன்றைய அரசியல் நிலை. இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்காத பிரதமர் இருக்காரு, அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சரும் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு இருந்த போதே 3 முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப விஜய்க்கும் அந்த மாதிரியான வெற்றி சாத்தியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 3 முறை அவர் எப்படி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷனும் இவிஎம்மும் இல்லைன்னா 3 முறை அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதை வைத்துத்தான் இன்றைக்கு வந்து விஜய் வந்து இன்றைக்கு 108 இடங்கள் வென்றிருக்கிறார். அவர் அலையெடுத்தது என்று சொன்னால் 130க்கு மேல அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கணும். அலையெடுத்தது என்று சொன்னால் பாண்டிச்சேரியிலையும் சேர்ந்து வென்றிருக்க வேண்டும். அலையெடுத்தது என்று சொன்னால் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் அவர் வென்றிருக்க வேண்டும். எனவே இது அலை அல்ல, இது இவிஎம்மால் ஏற்படுத்தப்பட்ட உலை. எனவே இதை வந்து நம்புவர்கள், நாங்கள் வந்து மக்கள் ஓட்டு போட்டார்கள் என்று நம்புவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. எனது கணிப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனது கணிப்பு பொய் என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 108 தொகுதிகளிலும் இவர்கள் விவிபேட் ஸ்லிப்பை 100% எண்ணி
அனௌன்ஸ் பண்ணிட்டா போதும், அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. நான் வந்து ஒட்டுமொத்தமா எனது இனிமேல் இவிஎம் பற்றி எனது குற்றச்சாட்டை, எனது 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 சந்தேகத்தை நான் ஒட்டுமொத்தமாக வாபஸ் வாங்கி கொண்டு அரசியலிலிருந்தே விலகி விடுகிறேன். இல்ல இப்ப இவிஎம் குறித்து நீங்க விமர்சனங்கள தொடர்ச்சியா முன்வைக்கிறீங்க. இப்ப ஆனா வந்து திமுகவோ, காங்கிரஸோ எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க கூட அத பேசலையே, அந்த குற்றச்சாட்ட முன்வைக்கலையே. ப்ராப்ளம் என்னன்னா, ஒவ்வொரு கட்சியும் வந்து 24ல திமுக வெற்றி பெறுகிறது. 24ல திமுக வெற்றி பெற்ற பொழுது இவிஎம் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்தது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காரு. திரு அமைப்பு சட்ட செயலாளர் திரு என்ஆர் இளங்கோவன் அவர்கள் அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது வெற்றி பெற்ற பொழுது எங்களுக்கு இவிஎம் மேல் நம்பிக்கை இல்லை, இவிஎம் உடைய விவிபேட்டுக்கும் பேலட் யூனிட்டுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் அவங்க சொன்ன ப்ராசஸ் டயக்ராமே தவறு. அதாவது பேலட் யூனிட்டுக்கும் விவிபேட்டுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. பேலட் யூனிட் டைரக்ட்லி கனெக்டட் டு கண்ட்ரோல் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் டைரக்ட்லி கனெக்டட் டு விவிபேட். இப்படிதான் ப்ராசஸ் டயக்ராமே கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். ஆனா ஆக்சுவலா பிசிக்கலா எப்படி இருக்கு அப்படின்னா, பேலட் யூனிட் விவிபேட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் விவிபேட்ல இருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கனெக்ட் ஆகுது. அப்ப என்ன பிரச்சனைனா, இங்க ஃப்ராடு நடக்கக்கூடிய இடமே விவிபேட் தான். அப்ப அந்த ஃப்ராடு நடக்கக்கூடிய சிம்பிள் லோடிங் ப்ராசஸ் எப்ப நடக்குதுன்னு, எங்க நடக்குது அப்படின்னா விவிபேட்ல தான் சிம்பிள் லோடிங் நடக்குது. அப்ப பேலட் யூனிட்ல இருந்து ஒரு பட்டன் ஒன்று, ஒரு கேண்டிடேட், அதுல இருந்து ஒரு சிக்னல் கிளம்பும், அந்த சிக்னல் வந்து விவிபேட்டுக்கு போகும். அப்ப அந்த விவிபேட்ல தான் சிம்பிள் லோடிங் ஆயிருக்கும். இந்த 1 அப்படின்னா அது வந்து ரெட்டலை, 2 அப்படின்னா வந்து இது உதயசூரியன், 3 அப்படின்னா இது பிஜேபி, 4னா விசில், 5னா காங்கிரஸ், இந்த மாதிரி வரிசையா இருக்கும். அப்ப இந்த சிம்பிள் லோடிங் யூனிட்ல எந்த சின்னம் ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு சங்கேத குறியீட்டை நுழைத்து விட்டு இத்தனை சதவீதம் விழுகக்கூடிய ஓட்டுல இத்தனை சதவீதம் அதிகமான ஓட்டு இந்த சிம்பிளுக்கு விழுகணும்னு சொல்லி நீங்க சந்தேக குறியீடை போட்டீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அத்தனை ஓட்டு போய் விழுந்துரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 50 ஓட்டு போடுறாங்க, 100 ஓட்டு போடுறாங்க, 200 ஓட்டு போடுறாங்க. எதுக்கு மேல போட மாட்டாங்க. மொத்தமே 1000 ஓட்டு. அப்ப அந்த 1000 ஓட்டை வந்து நாங்க வந்து முதல்ல ஓட்டு போட்டோம், அப்புறம் கிளீன் பண்ணிட்டோம், அப்புறம் செக் பண்ணிட்டோம், இப்படிலாம் சொல்லும் பொழுது கிளீன் பண்ண பிறகு, செக் பண்ண பிறகு எப்படி வந்து பழைய ஓட்டு வரும்? அப்ப பழைய ஓட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எத்தனை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே போட்ட ஓட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் எப்படி போச்சு? ஸோ எனவே வந்து இவிஎம் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் என்று அமெரிக்கா இவிஎம் யூஸ் பண்ணல, ஜெர்மனி யூஸ் பண்ணல, ஜப்பான் யூஸ் பண்ணல, சவுத் கொரியா யூஸ் பண்ணல, யாருமே யூஸ் பண்ணல. மேனுவல் பேலட் பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்தியா மட்டும் அதை தொடர்ந்து மேனிபுலேட் பண்ணலாம்னா பாஜகவுக்கு அந்த ஓட்டு போற மாதிரி பண்ணிருக்க முடியுமே தமிழ்நாட்டுல. அது மக்கள் ஏத்துக்க மாட்டீங்கல்ல. இப்ப நீங்க வந்து மேனிபுலேட் பண்ண பிறகு அந்த ரிசல்ட்டை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? பெர்செப்ஷன் கிரியேட் ஆச்சா இல்லையா? யாருக்கு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் அவங்க செய்வாங்க. அப்ப அதிமுகவையும் பிஜேபியும் பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிடணும், ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கிடணும் என்று ஒரு வருஷத்துக்கு முன்னால முயற்சி எடுத்த அமித்ஷாவும் மோடியும், எலெக்ஷனுக்கு முன்னால 10 வட்டம் வந்த மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷன் டைம் எத்தனை வட்டம் வந்தாங்க சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இது கைகழுவி விட்டாங்க, இந்த கூட்டணி தேராதுன்னு கைகழுவி விட்டாங்க. யாருக்கு பெர்செப்ஷன் இருக்கு? நடிகருக்கு பெர்செப்ஷன் இருக்கு. அப்ப நடிகருக்கு கூட்டம் வருது, அப்ப அந்த கூட்டத்தை நம்மளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா ஏற்கனவே நடிகர் வந்து பிஜேபியினுடைய தயவில் தான் வந்திருக்கிறார் என்று எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுது. அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அனைவருமே பிஜேபி RSS சேர்ந்தவர்கள் தான். எனவே வந்து அவருக்கு தான் ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, அவர் கேட்ட சின்னம் கொடுக்கப்பட்டது, அவர் கேட்ட கட்சி விரைவாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது, எல்லா உதவியும் பண்ணினார்கள். அவருக்கு வந்து போற இடங்கள்லாம் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. திமுக அதிமுக ஒரே கல்ல வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நடிகருக்கு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும்னு கிரியேட் பண்ணாங்க. 25ஆம் தேதி 24ஆம் தேதி ஆஸ்திரேலியா போக இருந்த மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா போக இருந்த டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அவரை வந்து திருச்செந்தூருக்கும் சாய்பாபாவுக்கும் அனுப்புனது யாரு? எல்லாரும் பனையூருக்கு வந்திருக்குன்னு சொல்ல வச்சது யாரு? இப்ப இதெல்லாம் வந்து
ஒரு நிறுவனம் மட்டும் எக்ஸிட் போல்ல வந்து ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் இவர் வெற்றி பெறுவார் என்று சொல்ல வைத்தது யாரு? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மட்டும் அவர் எத்தனை பேருக்கு எடுத்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் திடீர்னு வந்து இத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்றாரு. இது 2 பேரும் சொல்ல வைத்தவர் யாருன்னா ஜோதிடர். அந்த ஜோதிடருக்கு வந்த உடனே ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஓஎஸ்டி பதவி கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இணைத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து போலி நாடகம், செட்டப் பண்ண விஷயம். நீங்க நான் சொல்வது பொய் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் விவிபேட்டை எண்ணுங்க, 100% எண்ணுங்க, எண்ணி சொல்லுங்க. நான் வந்து பொய் என்று நிரூபித்துக் கொள்கிறேன். இனிமேல் பேசுவதையே நான் வந்து அரசியல் பேசுவதையே விட்டு விடுகிறேன். விவிபேட்டை மட்டும் எண்ணுங்க, போதும். நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.